அப்புறம் எதுக்கு இந்த வசதி இருக்குன்ற நிதியை மத்திய அரசு கையாண்டு கொண்டிருக்கு. நீங்க கூடுதலா ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க. வரி விதிப்பு, ஒரு மாநில அரசினுடைய வரி விதிப்பு உரிமையை நீங்கள் அடியோடு பிடுங்குறீங்க. அதனுடைய தொகையாவது நீங்க தந்திருக்கிறீங்களா? அந்த நிலுவையில் உள்ள தொகையை பல்லாயிரம் கோடி, ஏறக்கூடி 70,000 கோடிக்கு கிட்ட தமிழ்நாடு அரசுக்கு இந்திய அரசு தர வேண்டி இருக்கு. நீங்க அவர்களுடைய துணை காலில் தான் நீங்கள் ஆட்சி செய்வீங்க. இப்ப நம்ம குதிரை ஆட்டம் எல்லாம் பார்த்துருக்கோம்ல கிராமங்கள்ல, அந்த குதிரைக்கு கட்டக்கால், இந்த 2 கட்டக்கால் தான் பீகாரும் ஆந்திராவும். இந்த கட்டக்கால் உடஞ்சு போச்சுன்னா, இல்லை இந்த கட்டக்காலை எடுத்துட்டோம்னா இந்த ஆட்சி கவிழ்ந்து போகும். குதிரை கவிழ்ந்து போற மாதிரி கவிழ்ந்து போகும். இப்போ நீங்க தமிழ்நாடு மட்டும் குறிப்பிடப்படலைன்னு இல்லை, கேரளா குறிப்பிடப்படலை, டெல்லி குறிப்பிடப்படலை, கர்நாடகா குறிப்பிடலை, ஜார்க்கண்ட் குறிப்பிடப்படலை. இதெல்லாம் யாருன்ற இந்த மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் யாரு? ஏன் இந்த மாநிலங்கள்? ஆனா அது போக இமாச்சல பிரதேசத்தை எப்படி குறிப்பிட்டீங்க? வேறு சில மாநிலங்களை குறிப்பிட்டிருக்காங்க, உத்தரகாண்டை குறிப்பிட்டிருக்காங்க, சிக்கிம் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் சரி, அதுவும் ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாநிலங்களை குறிப்பிடாததற்கும் இந்த மாநிலங்களை குறிப்பிட்டதற்குமான காரணம் என்ன? இந்த வேறுபாடுக்கு நீங்க நடுவில் குடிக்கிற கோட்டுக்கான பொருள் என்ன? அதற்கு இந்திய அரசினுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையும் இந்த காழ்ப்பும் இந்த அரசியல் உள்நோக்கமும் தானே பொறுப்பா இருக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நாம் இதை பார்க்க வேண்டியது இந்த இந்தியாங்கிற கட்டமைப்பு. தேநல்லம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தோழர் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்ததற்கு பிறகு முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் முழுவதுமாக அவர்களுக்கு கூட்டணியில் பங்கேற்றிருக்கிற மாநிலங்களை தவிர எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு என்கிற சொல்லோ, இதற்கு முன்பு திருக்குறளை பயன்படுத்தி ஒவ்வொரு பட்ஜெட்டிலையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தார்கள். அந்த திருக்குறளோ இடம்பெறவில்லை என்பதோடு மட்டுமல்ல, முழுவதுமாக தமிழ்நாடு அதனுடைய நிதி சார்ந்த விஷயங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த பட்ஜெட் பற்றி முதல்ல உங்களுடைய பார்வை என்ன? ஒரு பட்ஜெட்டை நாம எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுல இருந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட்ஜெட் என்கிறது எவ்வளவு நாம வரி வருமானம் ஈட்டுறோம், எவ்வளவு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு வரியை கொடுக்கிறது, வரி வருவாயை ஈட்டுகிற இடத்துல நாம எந்த அளவுக்கு முன்னுக்கு இருக்கிறோம், அதோடு சேர்த்து நமக்கு எவ்வளவு அவர்கள் இதுவரையில் எவ்வளவு நமக்கு வரி ஒதுக்குகிறார்கள், நாம் கொடுக்கிற வரியை எவ்வளவு திரும்ப செலுத்துகிறார்கள் என்கிறது நீண்ட காலமாகவே ஒரு முரண்பாடாக, அது ஏடிஎம்கே காலத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் நிதி கொடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்திருக்கிறார். அவர்களோட கூட்டணி கட்சியாக இருந்தபோது கூட. இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவும் குற்றம் சாட்டுகிறது. இதை முதல்ல நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்ப்பதுனா? இல்லை, நம்ம முதல்ல அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு பிறகு வருகிற பட்ஜெட், இந்த தேர்தலுக்கு பிறகு இவர்கள் முன்வைக்கிற முதல் பட்ஜெட் இது. அந்த முதல் பட்ஜெட்டில் அவங்க குறிப்பாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் அல்லது சலுகைகள், அவர்களுக்கு அறிவித்திருக்கிற பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகள், இதுதான் இங்கே இப்போ நடந்து கொண்டிருக்கிற விவாதங்கள்ல மைய கேள்வியாக இருக்கு. ஏன்னா அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எந்த ஒரு சில மாநிலங்களை குறிப்பிடுகிறோம் என்பதற்காக மற்ற மாநிலங்களை நாங்கள் விட்டுறோம், அதுக்கு பொருள் இல்லை. இது இந்தியாவுக்கான பட்ஜெட், இது எல்லாருக்கும் இந்தியாவுக்கான பட்ஜெட். இது நாங்கள் ஒன்று அறிவிக்கிறோம்னா அது பொதுவாக எல்லோருக்கும் தான் போய் சேரும். இதை ஏன் குறிப்பிடலைன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்லுகிற போது சொல்றாரு, பீகார் இந்தியா இல்லையா, ஆந்திரா இந்தியா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம திருப்பி கேட்க வேண்டியிருக்கு, நிர்மலா சீதாராமன் இது 2 குறிப்பிடணும், இதை குறிப்பிட்டதனால் நாங்கள் மற்ற மாநிலங்களை
புறக்கணித்ததாக அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ மற்ற மாநிலங்களை நீங்கள் குறிப்பிடவில்லை என்பது அந்த மாநில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. எங்களை ஏன் நீங்க குறிப்பிடல, எங்களுக்குன்னு நீங்கள் குறித்து, ஏன்னா நாம் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை கோரி இருக்கிறோம். அப்படி கோரி இருக்கிற போது நீங்கள் கோரியது என்னாச்சு? ஏன்னா இப்போ நிதி ஆயோக் அறிக்கை அப்படின்னா ஒரு மாநிலம் அது எந்த அளவு ஸ்கோர் பண்ணியிருக்கு தன்னுடைய ஆட்சியில், இந்த பொருளியல் நிலைகளில், பல்வேறு நிலைகளில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்குங்கிறதையெல்லாம் அவங்க குறிப்பிடணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் அது முதலிடம் வகிக்குது, முதலிடம் அல்லது முதன்மையான இடம் வகிக்குது. அது பற்றியெல்லாம் எந்த குறிப்புமே இல்லை. அப்போ அந்த கேள்வி இயல்பாக எழுது. நாங்கள் அப்படி சொல்றதுனால இது இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு எழும்புற கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு இந்தியா இல்லையா? நாங்கள் குறிப்பிடாத மாநிலங்களை எல்லாம் விட்டுட்டோன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா ஏன் 2 மாநிலங்களை மட்டும் குறிப்பிட வேண்டிய தேவை வந்தது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ பீகாரும் இந்தியா தானே, ஆந்திராவும் இந்தியா தானே, அப்போ தமிழ்நாடும் இந்தியா தானே அப்படிங்கிற கேள்வி எழும். அப்போ இவர்கள் நிர்மலா சீதாராமன் கொடுக்கிற விளக்கமாகட்டும், அவங்களை சார்ந்திருக்கிறவர்கள் கொடுக்கிற வியாக்கியானங்கள், அது அப்படிதான் சொல்லணும் தமிழ் இல்லைனாலும், அது வியாக்கியானமாகட்டும், அது இவர்கள் ஆம் நாங்கள் அப்படித்தான் செய்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா தான் இருக்கு. இல்லை, அதை நீங்க ரங்கராஜ் பாண்டே பத்தி சொல்லும் போது நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா கேட்க நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுமைக்கான திட்டம் தான் நாங்க கொடுக்குறோம், நீங்க தமிழ்நாடு என்ன கேட்டுச்சுன்னு சொல்லுங்க, நாங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. அவரு தன்னை மத்திய அரசாகத்தான் கருதி கொண்டு பேசுறாரு. நாங்க என்ன கொடுக்கலன்னு கேக்குறீங்க, தமிழ்நாடு அரசு என்ன கேட்டுச்சுன்னு சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இப்போ முதற்கட்ட மெட்ரோ பணிகள் முடிஞ்சிருக்கு, நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு அவர்கள் நிதி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டே இருக்கு. இப்போ 2வது கட்ட மெட்ரோ பணிகளுக்கு 62,000 கோடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ அதிலிருந்து ஒரு பைசா கூட இந்திய அரசிடமிருந்து அந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கு கொடுக்கல. ஆனா தமிழ்நாடு அரசு அதில் 21,000 கோடியை போட்டு பணிகளை செய்யறாங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஆகும், அதனால எங்களுக்கு கூடுதலா நிதி வேணும். அதே மாதிரி கோவை, மதுரை, இங்க மெட்ரோ பணிகளுக்காக அவங்க ஏற்கனவே அதை முன்வைத்து இறுதி செய்யப்பட்ட திட்டங்கள், அதற்கான நிதிகளை நீங்க ஏன் ஒதுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் எதுவும் இல்லை. இப்ப பிரதமர் வீடு கட்டி கொடுக்குற அந்த திட்டம், அந்த திட்டத்துல அது நேரடியா மாநில அரசு தான் அதுல பங்கு வகிக்கணும், அவர்கள் தான் அதை செய்யணும். பிரதமருடைய நிதி, அந்த நிதியா இருந்தாலும் இவங்க செய்யணும். இப்போ வீடுகளை கூடுதலாக கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதற்கு ஏதாவது நிதி ஒதுக்கி தந்திருக்கிறாங்கன்னா ஒன்றும் தரல. அப்போ தமிழ்நாடு அரசு வீடுகளை கூடுதலாக கட்டணும், ஆனா நிதி தர மாட்டீங்க. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை அவங்க செய்யணும், ஆனா அதற்கும் நிதி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்றது புறக்கணிப்பா இல்லையா? இவங்க முன் வைத்ததை நீங்க செய்யலையே. இல்ல, அதை நீங்க பதில் சொல்லலன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பதில் சொல்றாங்க. ரங்கராஜ் பாண்டே என்ன பதில் சொல்றாருன்னா, மத்திய அரசின் திட்டங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கி இருக்குது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு அரசு நிதி ஒதுக்கி இருக்குது. பரந்தூர் விமான நிலையம் மத்திய அரசினுடைய திட்டம். ஏன்னா விமானத்துறை மத்திய அரசு கிட்ட இருக்கு. இப்போ நம்மளுடைய ட்ரெயின் அந்த துறை ரயில்வே துறை மத்திய அரசு கிட்ட இருக்கு. அது சார்ந்த திட்டங்கள் அவங்க நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறீங்கன்னா நீங்களே நிதியை திரட்டி கட்டிங்க, நீங்களே செஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்களோட பதிலா இருக்கு. இல்ல, நம்மளே நிதியை கொண்டு செய்துக்கணும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல் கட்டமைப்பு, இதனுடைய நிர்வாக கட்டமைப்பு எங்களிடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப ஒரு தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் இந்திய அரசுக்கு நம்ம எந்த வரியும் செலுத்த வேணாம்னு நாங்கள் கேட்கலாமா? கேட்டால் அது சரியா இருக்குமா? நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீங்க, எங்களுக்கான திட்டங்களுக்கு நீங்கள் எதுவும் ஒதுக்க மாட்டீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னா நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வரி செலுத்த மாட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ நாம் ₹1 கொடுக்குறோம், அவங்க 24 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற தொகை இருக்குல்ல, 66 பைசா இருக்குல்ல, அந்த 66 பைசாவும் தமிழ்நாட்டுக்கே உரியது, தமிழ்நாட்டினுடைய இறைமை சார்ந்தது.
அப்படின்னு நீங்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு சம்மதம். அப்படி அந்த கட்டமைப்புக்கு இந்த கட்டமைப்புக்கு மாற்றாக அந்த சீர்திருத்தத்துக்கு தயார் அப்படின்னா அப்படி செய்யலாம். நாங்களே செய்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த வசதி இருக்கு? நிதியை மத்திய அரசு கையாண்டு கொண்டிருக்கு. நீங்க கூடுதலா ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க. வரி விதிப்பு, ஒரு மாநில அரசினுடைய வரி விதிப்பு உரிமையை நீங்கள் அடியோடு பிடுங்குறீங்க. அதனுடைய தொகையாவது நீங்க தந்திருக்கிறீங்களா? அந்த நிலுவையில் உள்ள தொகையை பல்லாயிரம் கோடி, ஏறக்குறைய 20,000 கோடிக்கு கிட்ட தமிழ்நாடு அரசுக்கு இந்திய அரசு தர வேண்டி இருக்கு. அப்ப இதை கேட்கிற இவர்கள் அதை கேட்கணும். நீங்களே உங்களுடைய திட்டங்களை செய்துங்க அப்படின்னு சொன்னா ஏன் தர வேண்டியதா அப்படின்னு கேட்கணும். நீங்க உண்மையில் சொல்ல போனா தமிழ்நாடு மக்களினுடைய வரி பணத்தை அல்லது அவர்களுடைய வளங்களை நீங்கள் திருடி கொண்டிருக்கிறீங்க. ஜிஎஸ்டியில் நீ பணம் தரலைன்னா நீ திருடுறேன்னு அர்த்தம். நரேந்திர மோடி ஒரு திருடன், அமித்ஷா ஒரு திருடன்னு சொன்னா எனக்கு ஒரு குற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு பணம், ஒரு அரசு கையாளுகிற ஒரு பணம் அப்படிங்கிறது மக்கள் பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. சாமானியனிலிருந்து பெருந்தனக்காரன் வரைக்கும் கொடுக்கிற பணம் தான். நீ எனக்கு நீ தரேன்னு சொல்லி தராத பணமா இருக்கட்டும், நாங்க கேட்டு நீ தராத பணமா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் முறையாக அவர்கள் வரி செலுத்தி பண்ணிட்டு இருக்கிற பணம்ங்கும் போது இது மக்கள் பணத்தை நீ திருடுற. நீ வரி பெறுவதே, ஒரு அரசு வரி பெறுவதே எதற்குன்னா அவர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வை தருவதற்கு தான். அது சுகாதாரமாகட்டும், போக்குவரத்தாகட்டும், மருத்துவமாகட்டும், கல்வியாகட்டும், அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அதற்கு தான் அவன் வரி செலுத்துறான். இது ஏதாவது திரும்ப நடக்குதுன்னா நடக்கலைங்கும் போது அதற்கு பொறுப்பு யார்? இதை கையாளுகிற இந்திய அரசு, பாஜக அரசு அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டுறோம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருடுறாங்க, நம்ம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் திருப்பி செலுத்துற இடத்துல அவங்க நமக்கு கொடுக்கலையே தவிர இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்குறாங்களே, அதுவும் பல கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது சிறப்பு திட்டமாக கொடுக்குறாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் நாம ஏற்கனவே தொடங்கிய ஒரு திட்டத்திற்கு நிதி கேட்கிறோம், ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட ஒரு திட்டத்திற்கு நிதி கேட்கிறோம். இப்போ நீங்க அங்க மீரட்டு டெல்லிக்கான விரைவு போக்குவரத்துக்கான ஒரு திட்டத்துக்கு அவங்க நிதி கொடுக்குறாங்க, ஒப்புதல் அளிக்கிறாங்க. இப்போ நம்ம தாம்பரம் செங்கல்பட்டுக்கான ஒரு விரைவு சாலை அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம். அது பற்றி மூச்சே இல்லை. இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவினுடைய தலைநகரனுடைய வளர்ச்சிக்கு சிறப்பு நிதி. இது தப்பில்லைன்னா தப்பில்லை. நாம் ஒன்றும் அவர்களுக்கு நிதி ஏன் ஒதுக்குறேன்னு கேள்வியே கேட்கல. ஆந்திராவுக்கு நீ ஒதுக்கு அதாவது மாற்றாந்தாய் மனப்பான்மை எப்படி வர முடியும்? ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு திட்டத்தை கோருகிறாங்க, ஒவ்வொரு வளர்ச்சிக்கான தேவைகளை கோருறாங்க, தங்களுடைய தொழில்துறைக்கான தேவைகளை கோருகிற போது எல்லோருடைய இதையும் பகிர்ந்து அளிப்பது தான். ஏன்னா நம்ம ஈட்டலும் ஈட்டதை காத்தலும் காத்ததை வகுத்ததும் தான் வல்லது அரசு. ஒரு அரசினுடைய வல்லமை என்பது நீ எப்படி பகிர்ந்தளிக்கிறேங்கிறதுல இருக்கு, எப்படி ஈட்டுறேங்கிறதுல மட்டும் இல்லை. ஒரு வரியை நீ எப்படி பெறுகிறாய்ங்கிறதுல மட்டும் இல்லை, அந்த வரியை நீ எப்படி சரி நிகராக ஒரு தாய் எல்லோருக்கும் பால் ஊட்டுற மாதிரி, உணவு ஊட்டுற மாதிரி கொடுக்குறியா, அதுதான் அரசு. அப்படி பார்த்தா இந்த அரசு ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு பழிதி இருக்கிற வஞ்சத்தை ஆழமாக கொண்டிருக்கிற ஒரு அரசாகத்தான் இது இருக்கு. இப்போ ஆந்திராவுக்கு அந்த தலைநகர் இதுக்கு, அதே மாதிரி சென்னை விசாகப்பட்டினத்துக்கான ஒரு சாலை தொழில் வளர்ச்சிக்கான ஒரு சாலை திட்டம், அதே மாதிரி ஹைதராபாத் சென்னைக்கான தொழில் வளர்ச்சிக்கான சாலை திட்டம், அப்படியே பல்வேறு எல்லாவற்றுக்கும் அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அதாவது இவங்க இப்போ அறிவிக்கிறது எப்படின்னா இதையெல்லாம் இனி செய்யப்படும், அறிவிக்கப்படும், செய்யப்படும். அது ஒரு 18 மாத காலம் இருக்கு, அந்த காலத்திற்குள்ள அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் இது. அப்படி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்க நடப்பு நிதியாண்டுல மட்டும் அந்த தலைநகர் வளர்ச்சிக்கு 15,000 கோடி ஆந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ள துயர் தணிப்பு அதுக்கு 11,500 கோடி. இந்த சாலை திட்டங்களுக்கு, சாலை கட்டமைப்புகளுக்கு 26,000 கோடி, மின்சார திட்டங்களுக்கு 20,400 கோடி, அப்புறம் கயாவில் தொழில்துறை வளர்ச்சிக்குன்னு எல்லாவற்றுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இது ரெண்டும் தான் குறிப்பா ஏன்னா நீங்க நிதிஷ்குமார் போய்
மோதியை தனியாக சந்திக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு போய் மோதியை தனியாக சந்திக்கிறாரு. அவர்கள் தனியாக சந்தித்து தங்களுடைய மாநிலங்களுக்கான நலன்கள், அவங்களுடைய தேவைகளை அவங்க கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் உங்க ஆட்சிக்கும் என்ன தொடர்பு, என்ன பங்குன்னு இருக்குல்ல. இப்ப இவர்கள் 2 பேர் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. இன்றைக்கும் அவர்கள் 2 பேரும் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றால் இந்த ஆட்சி தொடர முடியாது. இது உண்மையா இல்லையா? ஏன்னா ரங்கராஜ் பாண்டே திரும்ப திரும்ப கேட்கிறாரு, இவங்க இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட்னு இவங்க சொல்றாங்க, காப்பாற்ற நிலைமையில நான் இங்க பாஜக எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அவர்களுடைய துணை காலில் தான் நீங்கள் ஆட்சி செய்றீங்க. இப்ப நம்ம குதிரை ஆட்டம் எல்லாம் பார்த்துருக்கோம்ல கிராமங்கள்ல, அந்த குதிரைக்கு கட்டக்கால், இந்த 2 கட்டக்கால் தான் பீகாரும் ஆந்திராவும். இந்த கட்டக்கால் உடஞ்சு போச்சுன்னா, இல்லை இந்த கட்டக்காலை எடுத்துட்டோம்னா இந்த ஆட்சி கவிழ்ந்து போகும். குதிரை கவிழ்ந்து போற மாதிரி கவிழ்ந்து போகும். அப்ப அவர்களை நிறைவு செய்து அவர்களை பக்கத்திலேயே வச்சுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ இல்லை, இதை தவிர இதுல வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அப்போ என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, இந்தியான்றாங்க பாஜக, இந்தியான்றாங்க. இந்தியாவில் இருக்கிற, அதாவது இப்ப தமிழ்நாடு 40க்கு 40லும் உனக்கு வாக்களிக்கல, நாமம் போட்டுருச்சு. அப்போ அது ஏன்னா இந்த முறை திருக்குறள் சொல்லப்படலை. இல்லைன்னா திருக்குறள் சொல்லுவாங்க, புறநானூறு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க. தமிழ்லயே தமிழாவே சொல்ல முடியாட்டியும் சொல்லுவாங்க. ஏன்னா வாக்கு. அப்ப இது உங்களோட இந்த திட்டம் தெரியுதுல்ல, உங்களுக்கு தமிழ் மீது, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியோ அதனுடைய ஆளுமை, அது ஒரு ஆட்சி மொழிக்கான நிகழ்வுடைய அந்த மாதிரிலாம் எந்த பார்வையும் இல்லை. தமிழ் மக்கள் மீதும் உங்களுக்கு எந்த அக்கறையும் அவர்களுடைய வளங்கள் நன்மைகள் பற்றி உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீங்க பண்ணது தேர்தலுக்கு முன்னாடி வாக்கு பெறணும். ஏன்னா தமிழ்நாடு தான் நமக்கு வீக்கான ஒரு ஸ்டேட், ரொம்ப வீக்கர் ஸ்டேட்ஸ்ல அது முதன்மையான மாநிலம். அப்ப அங்கிருந்து வாக்கு பெறுவதற்கான அதாவது குழந்தையுடைய கழுத்தில் தொங்குகிற நகையை திருடுவதற்கு குழந்தைக்கு மிட்டாய் காட்டுவாங்கல்ல, மிட்டாய் கொடுத்து நகை திருடுவது போல திருக்குறள் சொல்லி வாக்கு கேட்பதற்கு நீங்க பார்த்தீங்க. இப்ப அந்த வாக்கு அளிக்கல, 40க்கு 40ம் போயிடுச்சுன்னு ஒண்ணு வஞ்சிக்கிறீர்கள். தமிழ்நாட்டை நீங்க திட்டமிட்டு வஞ்சிக்கிறீங்க. இல்லை, நான் இந்த பதில்களை நான் இதுவா மட்டும் பார்க்கல. இப்போ அண்ணாமலை அவர்களோ அல்லது பாண்டே அவர்களோ மற்ற பிஜேபி சார்ந்தவர்களோ இதற்கு பதில் சொல்றாங்க. அதாவது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்றத, இது யூனியன் பட்ஜெட்டு, இது மத்திய அரசினுடைய பட்ஜெட்டு, இதுல தமிழ்நாடு பேர் சொல்லல, இல்ல ஆந்திரா பேர் சொல்லல, கர்நாடகா பேர் சொல்லல, இப்படிலாம் சொல்றது அபத்தம், சிறுபிள்ளைத்தனம். தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது அவினாசிக்கு சொல்லல, இல்ல கோயம்புத்தூருக்கு சொல்லலன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இது ஒரு அபத்தமான பேச்சு அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப இவரும் பாண்டேயும் சொல்ற பதில் என்னன்னா, மத்திய அரசின் திட்டங்களுக்கு நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம், மாநில அரசின் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணுவோம், பண்ணாம இருப்போம். இப்ப நீங்க மற்றவள ஒத்துக்கிட்டீங்க, இன்னும் சில விஷயங்கள்ல ஒத்துக்கிட்டீங்க, அதையும் கொடுக்கலங்கிற கேள்வி கொடுப்போம், நேற்று ஒத்துக்கிட்டோம், இன்னைக்கு கொடுக்காம இருப்போம் அப்படின்னு சொல்ற பதில்ல என்ன ஒரு முழுமையான அரசியலா அதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கட்சி ஒரே ஆட்சி, இந்த வரிசையில இந்த பட்ஜெட்டை முழுமையாக இந்திய அரசின் கீழ் உள்ள திட்டங்களாக மட்டும் விரிவுபடுத்தி கொண்டு போவது, மாநில உரிமைகளை பறிப்பது, தேவைகளை எல்லாம் இந்திய தேவையா பார்க்கிறது. நீங்க எல்லாம் தனியா ஒரு திட்டம் செயல்படுத்திட முடியாது எங்க தயவு இல்லாம. உனக்கு வேணுமா என்னுடைய திட்டமா? அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க என்ன கலைஞர் வீடுன்னு வீடு கட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பிரதமர் மோடி உன்னுடைய வீடுன்னு நீங்க சொல்லி கட்டி கொடுங்க, நாங்க நிதி தருவோம் அந்த இடம். இப்ப இந்திய அரசினுடைய திட்டம்னு நீங்க செயல்படுத்தி வெறும் கண்காணி அரசாக நீங்க இருந்தீங்கன்னா, நாங்க இந்திய அரசின் திட்டமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். ஒரு மாநிலம் தனியாக செயல்பட்டு விட முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதா இல்லையா? இப்போ இவங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நாம் இப்ப குறிப்பிட்ட பல்வேறு ஒதுக்கீடுகள் இருக்குல்ல, அவர்கள் கேட்டிருக்கிற
போக்குவரத்து கட்டமைப்புகள், மற்ற வளர்ச்சிகள், விரைவு சாலைகள், இதற்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்கல்ல, இதையெல்லாம் பீகாரும் ஆந்திர அரசும் நரேந்திர மோடியின் பதாகையின் கீழ் தான் செய்வோம்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா? எப்படி? அவரோட கட்சி பேரே தெலுங்கு தேசம் தான். நீங்க முதல்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் வந்து தெலுங்கு தேசத்தோடு நீங்க கூட்டணியே வச்சிருக்க கூடாது, அவனிடம் ஆதரவே பெறக்கூடாது. அவ்வளவு இந்திய தேசியத்தில் வந்து நீங்க RSS காரன் போல நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஆந்திர தேசம்ங்கிற பேரை முதல்ல கழிச்சிட்டு வா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் இன்றைக்கு அவங்க கூட்டணிக்கு உதவுதுங்கிறது தானே. அவர் நீண்ட கால திட்டத்துல இப்படி ஒரு திட்டம் மறைமுகமா இருக்கிறது இல்ல. இப்ப நீங்க கேட்கறது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தானே. இப்ப நடந்துட்டு இருக்கும்போது இப்ப இதுல வருகிற உன்னுடைய விமர்சனம் அங்கேயும் வரணும் இல்ல அப்படின்னு நான் ஒரு வாதத்திற்காக நான் அதை கேட்கிறேன். அடுத்தது நீங்க இவங்க பெயர்களை குறிப்பிடுற எல்லா பெயர்களையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க தமிழ்நாடு மட்டும் குறிப்பிடப்படலைன்னு இல்லை, கேரளா குறிப்பிடப்படலாம், டெல்லி குறிப்பிடப்படலை, கர்நாடகா குறிப்பிடப்படலை, ஜார்க்கண்ட் குறிப்பிடப்படலை. இதெல்லாம் யாருன்றேன். இந்த மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் யாரு? ஏன் இந்த மாநிலங்கள்? ஆனா அது போக இமாச்சல பிரதேசத்தை எப்படி குறிப்பிட்டீங்க? வேறு சில மாநிலங்களை குறிப்பிட்டிருக்காங்க, உத்தரகாண்ட குறிப்பிட்டிருக்காங்க, சிக்கிம் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் அருகாமையில் இருக்கிறது. சரி, அதுவும் ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாநிலங்களை குறிப்பிடாததற்கும் இந்த மாநிலங்களை குறிப்பிட்டதற்குமான காரணம் என்ன? இந்த வேறுபாடுக்கு நீங்க நடுவுல குடிக்கிற கோட்டுக்கான பொருள் என்ன? இப்ப நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் தான் காரணம், தேர்தல் தான் அதுக்கான அடிப்படை அப்படின்னு சொன்னா, அப்ப இந்திய பட்ஜெட் என்பது தேர்தல் பிரச்சாரத்திற்கான அறிக்கையா? தேர்தல் பிரச்சாரத்துலதான் தேர்தல் அறிக்கை விடுவோம், எல்லாருக்கும் எல்லாம் செய்யறோம் பாருங்க, நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி அப்படி செய்ய முடியும்? இது வந்து நீங்க ஒரு பொருளியல் இப்ப நீங்க ஒரு பொருளியல் அறிஞர்களிடம் இது பற்றியெல்லாம் விவாதிக்கும் போது அரசியல் பேசுறதுக்கே நமக்கு தயக்கமா இருக்கும். பொருளியல் சார்ந்த கேள்வியை கேட்கணும், அவர் அதற்கு மட்டும் பதில் சொல்லணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதற்கு அப்பாற்பட்டது. இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பதோ, இது அரசியல் கட்சிகளினுடைய அவர்களுடைய தேர்தல் விளையாட்டுகளை அதில் இடம்பெற, அதற்கெல்லாம் இதில் இடமே இல்லை. ஏன்னா இது வந்து அன்றாட மக்களினுடைய வாழ்வா சாவா என்கிற பிரச்சனையை இந்த பட்ஜெட் கையாளுகிறது. நம்ம குடும்பத்துல நம்மளால 3 வேளை சோறு திங்க முடியுமா, குழந்தைகளை பசி இல்லாம 3 வேளை வச்சுக்க முடியுமாங்கிறதுக்கு அடிப்படையே நாம திட்டமிடுகிற நிதி தான். நாம் குடும்பத்தில் எவ்வளவு வருவாய், அதை நம்ம என்ன திட்டமிடும். அப்ப நீங்க வந்து ஒரு சாராரை கவனிப்பீங்க, ஒரு சாராரை புறக்கணிப்பீங்க அப்படின்னா பட்டினி போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க இது இன்னொன்னு நம்ம இதுல கூடுதலா கவனிக்கணும். இதெல்லாம் செய்யறாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி ஒரு வார்த்தையே இல்லையே. நீங்க குறைக்கிறீங்களா இல்ல உயர்த்துறது அப்படியே இருக்கட்டுமா, மக்கள் அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு விட்டுறீங்களா? விலைவாசி உயர்வு பற்றி ஒன்றும் இல்லையே, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி ஒன்றும் இல்லையே. நீங்க அந்த வறுமைக்கான அந்த கணக்கீடு இருக்கு பாருங்க, அந்த கணக்கீடு 124 இடங்கள், 111 உலகத்தில் 124 இடங்கள்ல 111வது இடத்தில் இந்தியா இருக்கு வறுமை ஒழிப்புல. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துகிற லட்சணம். இதுதான். நீங்க 5000 கோடிக்கு அம்பானி திருமணம் செய்றார். அம்பானி அதானி அம்பானி 5000 கோடிக்கு தன்னுடைய ஒரு மகனுக்கு திருமணம் செய்கிற செலவு. ஆனா இங்க எங்களுடைய கிழவிங்க இருக்காங்கல்ல, ஒரு 100 நாள் வேலை திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்காக தினமும் கொடுக்கிற அற்ப கூலியை நீங்க குறைக்கிறீங்க. அவன் வயிற்றில் அடிக்கிறீங்க, அவன் கொளுத்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த பட்ஜெட்லயே எல்லா பொருளியல் அறிஞர்களும் குற்றம் சாட்டுறாங்க. பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்குவதற்கான பட்ஜெட், ஏழைகளை மேலும் ஏழைகளாக்குவதற்கான பட்ஜெட், அல்லது இந்த இடைவெளியை குறைப்பதற்கான ஏதாவது அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் உண்டா? ஏன்னா காங்கிரஸ் தன்னோட தேர்தல் அறிக்கையில 33 ஆண்டுகள் பொருளியல் கொள்கை நாங்கள் தவறுன்னு அவங்க ஒரு தன்னாய்வு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 33 ஆண்டுகள்ல அவங்களுடைய ஆட்சியும் உண்டு. ஒரு வேலையின்மை சிக்கலை களைவதற்கு மாறாக வேலையின்மையை சிக்கலை விரிவாக்குவதற்கு பெரிதுபடுத்துவதற்கு இந்த பொருளியல் கொள்கை வழிவகுத்து விட்டது. இந்த 33 ஆண்டுகள் பொருளியல் கொள்கை, புதுத்தாராளிய கொள்கை வந்ததிலிருந்து இது நடந்திருக்கு. இதற்கு காங்கிரஸும் பொறுப்பேற்றுக் கொள்ளுது. தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தானும் அந்த தவறை செய்துட்டோம்,
அப்படின்னு அது மாதிரி ஏதாவது அந்த வேலையின்மையை களைவதற்கு ஏதாவது இருக்கானா ஒன்றும் இல்லை. நீங்க இந்த டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ்ல ஒரு 24,000 பேர் வேலை இழந்திருக்காங்க. இன்ஃபோசிஸ்ல வேலை இழக்கிறாங்க. இந்த வேலை இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்போ இந்த பவர் பிளான்ஸ் மாதிரி சில திட்டங்களை எல்லாம் இவங்க இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அறிவிப்புகள்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. யாருக்கு கொடுக்க போறீங்க? டாடா கொடுக்க போறீங்க, அம்பானி அதானிக்கு கொடுக்க போறோம், 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க. இது வேலை வாய்ப்புக்குரியதா? ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலை தொடங்குவதா இருந்தாலும், எந்த ஒரு உற்பத்தி சார்ந்ததா தொழிலாக இருந்தாலும், அதற்கு அடிப்படை அளவுகோல் என்பது அது வேலையின்மையை தீர்க்குதா இல்லையா. அது வெறும் தொழில்நுட்பங்களை இதை சார்ந்த தொழிலா இல்லது மனித வளத்தை சார்ந்த தொழிலா அப்படிங்கிற அளவுகோல் இருக்கு. இந்த அளவுகோல் படி தான் நீங்கள் உங்களுடைய திட்டங்களை, புதிய தொழில்களை நீங்க தொடங்குறீங்களா. பவர் பிளான்ஸ் மாதிரியான இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் அதன் அடிப்படையிலானதா. அதனால இருக்கிறதுலயே வேலையை குறைத்து கொண்டு வேலை இழப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க புதிதாக கொண்டு வருவது வேலையின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக கொண்டு வரல. அதுவும் இல்லாம இவங்களுக்கெல்லாம் இனி கொடுத்து டெண்டர் விட்டு எல்லாம் முடிந்து வருவதற்குள்ள அது வரைக்கும் வேலையின்மை சிக்கலுக்கு என்ன பொறுப்பு? எப்படி அதை தீர்க்க போறீங்க? அது வரைக்கும் எப்படி மக்கள் தங்களுடைய பசி ஆத்திக்க போறாங்க? நிர்மலா சீதாராமன் அந்த அறிக்கையில இந்த 83 நிமிட வாசிக்கும் பொழுது அதை சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் ஆண்டிற்கு 83 லட்சம் அல்லது 78 லட்சம் வேலை இழப்புகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கான என்ன மாற்று ஏற்பாடு பண்றோம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறோம்? இவங்க தான் வருடத்துக்கு 2 கோடி வேலை கொடுக்கறதா அறிவிச்சவங்க. ஆனால் இன்றைக்கு அதை பற்றி பேசல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா, திறன் மேம்பாட்டுக்கு என்று நிதி ஒதுக்கியிருக்கோம், வருடத்திற்கு 20 லட்சம் பேரை வேலைக்கு தகுதிப்படுத்துகிற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிக்க போறோம், அதுக்கு என்னென்ன செக்டார்ஸ்ல சொல்றாங்க என்கிற வாதத்தை வைக்கிறாங்களே தவிர இந்த வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்ப்பதற்கான வாதத்தை வைக்கல. இது போன்றுதான் எல்லா முழுமையான நிதியை நம்ம ஒவ்வொரு துறை வாரியா பார்த்தாலும் அது முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை, ஒப்புக்கு ஒரு அறிவிக்கிறதா இருக்கு. இதுதான் வழக்கமாகவும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க, செயல்படுத்தலை. அப்படி பல திட்டங்களை இப்போ ஆந்திராவுக்கு அறிவிச்சிருக்கிறதே கூட உலக வங்கியில கடன் வாங்கி தர்றதா தான் சொல்லியிருக்காங்க. பெரிய தொகை கடன் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. அந்த கடனை மத்திய அரசு அடைக்க போகுதா இல்லை மாநில அரசு கையில கொடுக்க போறாங்களா அல்லது வாங்கி கொடுக்க போறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு. இப்படி தொடர்ச்சியா நிதிநிலை அறிக்கை வெறும் வெற்று அறிக்கைகளாக விட்டு அது ஒரு அரசியல் பரப்புரை மாதிரி நடத்துவது எப்படி ஒரு இறுதிக்கட்ட பார்வை? அதாவது நீங்க கடன் பெறுவது பற்றி சொல்றீங்க. அது கடன் பெறுவதானாலும் சரி, கடனை அடைப்பதானாலும் சரி, அது இந்திய அரசு மட்டும் செய்ய முடியாது. ஏன்னா இந்திய அரசுன்றது நாம் எல்லாம் இல்லைன்னா அந்தரத்தில் தொங்கி கொண்டுதான் இருக்கணும். மாநிலங்கள் இல்லைன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்திய அரசு. மாநிலங்கள் இல்லைன்னா எங்கே இந்திய அரசு? இப்போ நீ கடன் பெற்றாலும் கடனை அடைத்தாலும் அதை மாநிலங்கள் தான் பொறுப்பேற்கணும். இதுல இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில், மொத்த உற்பத்தியில் 8.87 விழுக்காட்டை தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. 8.87 விழுக்காடு தருது. 2வது இடத்துல. வெளிநாட்டு ஏற்றுமதிகளில் 10 விழுக்காடு தமிழ்நாடு. இந்திய அளவில் 2வது இடம் நம்முடைய. அப்போ பெருஞ்சுமை நம்மீது தான் அழுத்தப்படும். இன்னொன்னு, தமிழ்நாடு அரசு எல்லா மக்களுக்கும், எல்லா பிரிவு அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேருகிற சில திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ மெட்ரோங்கிறது, அது மெட்ரோ போன்ற பாலங்கள் அமைப்பது போன்ற திட்டங்கள்லாம் தனி. அது போக அவர்கள் அம்மா உணவகம் ஒன்றை இப்போ அதனுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. இப்போ புதல்வன் நம்ம இந்த மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை 1000 அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம்னு கல்வி உதவித்தொகை 1000, குடும்ப பெண்களுக்கு 1000. இதை எல்லாமே ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசு, அதிகம் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற அரசு, தன் மக்களுக்கு இந்த அளவில் பகிர்ந்து அளித்து கொண்டிருக்கிற ஒரு அரசுக்கு நீங்கள் இப்படி ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துறீங்கன்னா அது யார் வயிற்றில் அடிப்பது?
அது வந்து இப்ப இந்த திட்டங்கள் வந்து இந்த திட்டங்களால் பலனடிக்கிற மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய துணை உதவி, நம்ம தன்னுடைய வாழ்வுக்கு அது எவ்வளவு பெரிய துணைன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாடு அரசு இதை செய்து கொண்டிருப்பது எத்தனை காலத்துக்கு இது நீடிக்குங்கிற கேள்வி நமக்கு வருது, அந்த கவலை நமக்கு வருது. ஏன்னா அது மக்களுக்கு சென்று சேருகிற நல்ல திட்டங்கள் தடைபடும். அதற்கு வந்து இந்திய அரசினுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையும் இந்த காழ்ப்பும் இந்த அரசியல் உள்நோக்கமும் தானே பொறுப்பா இருக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நாம் இதை பார்க்க வேண்டியது இந்த இந்தியாங்கிற கட்டமைப்பு. நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தபோது 2021 ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். என்ன நமக்கு என்ன வரவு என்ன செலவு எல்லாவற்றையும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு தேவை. என்ன நடக்குது அது ஊடகமாகவே இருந்துட்டு இருக்க முடியாது. அந்த வெள்ளை அறிக்கையை அவர் விரிவா எல்லாவற்றையும் சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையை அவர் முழுமையாக முன்வைத்ததனுடைய சாரம் என்னன்னா, அதில் அவர் மக்களுக்கு கொடுத்த ஆழமான பொருளியல் கட்டமைப்பியல் மாற்றம் என்ற அளவில் தான் அவரால் சொல்ல முடியும். நம்மை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆழமான கட்டமைப்பியல் மாற்றம்? கட்டமைப்பியல் மாற்றம் அப்படின்னா அவர் அந்த செய்தி என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியை தமிழ்நாடு அரசே முழுமையாக கையாள வேண்டும். இந்த நிதி இறைமை முழுமையாக தமிழ்நாட்டு அரசுக்கே இருக்கணும், தமிழ் மக்களுக்கே இருக்கணும், தமிழர்களுக்கே இருக்கணுங்கிறது அதுக்கான அடிப்படை. நீங்க ஒரு பேரிடர் நடக்குது, பேரிடருக்கு நம்ம ஒரு இவ்வளவு தொகை கேட்கிறோம், 24,000 கோடி இவ்வளவு தொகை கேட்டா 276 கோடியை நீங்க ஒதுக்குறீங்க. கேட்டது 35,000 கோடி நாம கேட்கிறோம். 276 கோடி என்பது பிச்சை போடுவதா இல்லையா? 35,000 கோடி 2 பேரிடரை நாம் சந்தித்திருக்கிறோம். 2 பேரிடரில் மக்களை நாம் அதிலிருந்து மீட்பதற்கும் துயர்தணிப்பு பணிகளை செய்வதற்கும் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கு எப்படி செய்ய முடியும்? அப்போ 276 அப்போ என்னன்னா, நாம் கொடுக்கிற நிதி, இப்ப நாம ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி நிதியை கொடுக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு வருது? இப்ப இந்த 50,000 கோடியும் தமிழ்நாட்டினுடைய நிதி வைப்புலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய நிதியாகவே அந்த 50,000 கோடியும் இருக்குன்னா, நான் ஏன் உங்ககிட்ட பேரிடர் துயர்தணிப்புக்கு நிதி கேட்கணும்? கேட்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? நான் உன்னிடம் கையேந்துகிற நிலை தேவையே இல்லையே. ஏன்னா நீ கொடுக்கிற இடத்தில் இருந்து நான் கொடுக்கறத இந்த 276 தான் கொடுத்துருக்க. கேட்டது 35,000, கொடுக்கறது 276னா நீங்க ஒண்ணும் வேண்டாம். ஒருத்தர் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்கிற போது அவர் எதிர்பார்க்கறது கொடுக்கலன்னா அவர் எப்படியெல்லாம் அதுக்கு எதிர்வினையாற்றுறான்னு தெரியும். ஒரு அரசு இது வந்து தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகிற இரண்டகம். நீ இது வரைக்கும் பேசின திருக்குறளும் புறநானூறும் இங்க வந்து நீ பண்ண எல்லா நாடகங்களும் பொய். நீ இந்த மக்களை கால் போடும். இந்த மக்கள், ஏன்னா இந்த மண் நமக்கு தொடர்பில்லாத மண், தமிழ்நாடுங்கிற இந்த மண் நமக்கு தொடர்பில்லாத மண். இது மதவெறியை ஏற்காத மண், இந்துத்துவத்தை ஏற்காத மண், அந்த மரபில் வளர்ந்த மண். நம்ம இத்தனை காலம் அண்ணாமலையை வைத்து என்னென்னமோ நாடகமாடினோ தகிடுதத்தங்கள் பண்ண எது நடந்தும் அண்ணாமலையை கூட குறைந்தபட்சம் நாம் வெற்றி பெற வைக்க முடியல என்பதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யுது. ஆனால் நாம் என்ன சொல்றோம், இந்த கட்டமைப்பு இப்படியே நீடிக்கிற வரைக்கும் இது தொடரும். இப்படி தொடருங்கிறதுக்காக நம்ம விட்டுற முடியாது. அதற்காக எதிராக போராடி ஆகணும், தமிழ் மக்களை திரட்டி ஆகணும். நமக்கான நிதிகளை நாம் பெற்று நம்மளுடைய திட்டங்களை நிறைவு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு கோருகிற அந்த நிதிகளை இந்திய அரசு தருவதற்கு நாம் தமிழ்நாட்டு அரசின் பக்கம் நிற்கணும், தமிழ் மக்கள் நிற்கணும். ஏன்னா அவனா நாமளா என்கிற முரண்பாடு வருகிற போது நாம் இவர்கள் பக்கம் நிற்கணும். அதே நேரம் தமிழ்நாட்டிற்கு நிதி இறைமை வேண்டும், முழுமையான இறைமை வேண்டும். எங்களுடைய நிதியை நாங்கள் விதிப்போம், நாங்கள் பெறுவோம், அதை நாங்கள் எங்களுடைய வளங்களுக்கு எங்களுடைய மக்கள் நலனுக்கு முழுமையாக பயன்படுத்துவோம் என்கிற இறைமை எவனுடைய தலையீடும் இல்லாமல் இருக்கிற நிலையை நோக்கி நாம் செயல்படணும். அது குறித்து எல்லோரும் சிந்திக்கணும். நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்தை பகிர்ந்து கொண்டு நாம் என்ன
திசையில் செல்ல வேண்டும் என்கிற கருத்தை சொன்னதற்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி.